இங்க நம்ம ஹீரோ வான வேட்டையாட போகும்போது ஒரு டிராப்புக்குள்ள விழுந்து மாட்டிக்கிறான். அந்த குழியில ஆல்ரெடி சாபர் டூத் டைகர் அப்படிங்கிற ஒரு கோரப்புள்ளு புலி ஒண்ணு மாட்டிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை கொலை பண்ண பாக்குறான். பட் மனசு கேட்காம அந்த புலியை காப்பாத்த ஹெல்ப் பண்றான். அந்த புலியை அவனோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவனோட ஸ்மெல்ல மோப்பம் பிடிச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிரும். ஆக்சுவலி என்ன ஆயிருக்குன்னா, சுமார் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் அவனோட இனத்தை சேர்ந்தவங்களும் மேமுத்த வேட்டையாடி வாழ்ந்துட்டு வர்றவங்க. தலைவன் மேமுத்த எவன் கொலை பண்றானோ அவனுக்குத்தான் அந்த கூட்டத்தோட அழகான பொண்ணால எவ்வளட்ட கட்டி வைக்க போறோம்னு சொன்னதுனால எல்லா இளந்தாரி பயல்களுமே இந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்றாங்க, இன்க்ளூடிங் ஹீரோ. மேமுத் யானையெல்லாம் கும்பலா இருக்கும்போது அதை போய் அட்டாக் பண்ண தலைவன் மேமுத் எஸ்கேப் ஆகி தெரிச்சு ஓடுது. அதை பிடிக்கிறதுக்காக வீசப்பட்ட வலையில தான் நம்ம ஹீரோ மாட்டிப்பான். ஹீரோவை தரதரன்னு எடுத்துட்டு மலை உச்சிக்கு ஓடின மேமுத் அங்க வச்சு அவன் அட்டாக் பண்ண வேகமா ஓடியார ஹீரோவோட ஈட்டி பாறைக்குள்ள மாட்டிக்கும். கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கும்போது நீ ஏன்டா கஷ்டப்படுற, நானே வந்து விழுந்து சாகுறேன்னு சொல்லிட்டு மேமுத் வந்து அந்த ஈட்டிலேயே விழுந்து செத்து போயிருது. இதை பார்க்காத மத்தவங்க வீரண்டானி சூரண்டானின்னு புகழ்ந்து தள்ளி எவ்வளவுக்கும் ஹீரோவுக்கும் மேரேஜ் பிக்ஸ் பண்ணிடுறாங்க. பட் கல்யாணம் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி அங்க வர்ற கரடனோட காலக்கைய கூட்டம் அந்த கிளானோட மொத்த கும்பலையுமே அடிச்சு நொறுக்கி ஆம்பளை பொம்பளை யாரையும் பார்க்காம எல்லாரையும் அடிமையா எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுல நம்ம ஹீரோ அப்புறம் கொஞ்சம் பேர் மட்டும் தான் மிச்சமா உயிர் தப்பிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ தான் கூட்டத்தோட தலைவன் இல்லையா, மக்களை காப்பாத்திட்டு வர்றதுக்காக ஒரு 4 பேரை கூட கூட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டா அவங்களை தேடி போறான். அப்படி போற வழியில தான் மான வேட்டையாட போய் குழியில வந்திருப்பான். இப்ப குழியில இருந்த வெளியில வந்த ஹீரோ கூட இருந்தவனை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போறான். அங்க வந்து இவங்களை இன்னொரு காட்டுவாசி மக்கள் அப்படியே சுத்து போடுறாங்க. அப்ப ஹீரோ காப்பாத்தினால புலி அது அங்க வந்து ஹீரோ அவங்க இருந்து காப்பாத்துது. அதை பார்த்த காட்டுவாசி இன தலைவன், அப்போ நீதான் அந்த தெய்வ குழந்தையா, உன்னாலதான் என் மக்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்க போகுதான்னு சொல்லி அவனோட முன்னோர்கள் வரைஞ்சு வச்ச ஓவியத்தை காட்டிட்டு முழுசா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான். ஆக்சுவலி இந்த கரடனோட காலக்கைய கும்பல் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு காட்டுவாசி மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள முக்காவாசி பேர்த்து அழுட்டு போயிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அங்க சுத்தப்பட்டு 18 பட்டியிலையும் இருக்கக்கூடிய எல்லா இன மக்களையும் ஒன்னா திரட்டி காலக்கையர்களுக்கு எதிராக சண்டை போறதுக்காக போறாங்க. அங்க போய் பார்த்தா புடிச்சிட்டு வந்த அடிமைகள் எல்லாத்தையும் வச்சு அந்த காலக்கையர்களோட அரசன் அதாவது கருடன் அவனே கடவுள்னு சொல்லி அவனுக்கு தனியா மிகப்பெரிய கோயில் அதாவது பிரமிட் ஒன்னு கட்டிட்டு இருப்பான். ஹீரோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க போய் மக்களா மிங்கிளாகி ஒரு புரட்சி படையை உருவாக்குறான். அங்க இருக்கிற அடிமை மக்கள் எல்லாரும் கடவுள் கருடனுக்கு எகென்ஸ்டா சண்டை போறதுக்கே பயப்படுறாங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம ஹீரோ என்ன பண்றான், அங்க இருந்த மேமுத்தை ட்ரிகர் பண்ணி விட்டுறான். தலைவன் மேமுத் தெரிச்சு வரத பார்த்த மத்த மேமுத் எல்லாம் பின்னாடியே ஓட அந்த இடமே ரணகலமாயிருது, வேலை எல்லாமே நின்னு போயிருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட காலக்கைய கடவுள் கருடன் நம்ம ஹீரோவோட வருங்கால மனைவியான எவ்வளட்ட நரபலி கொடுக்க போறான். அப்ப நம்ம ஹீரோ ராக்கி பாய் ஒரு ஈட்டியை எடுத்து காலக்கைய கடவுளை நெஞ்சிலே அறிய கடவுளை அங்கே சத்துருவாரு. காலக்கைய கடவுள் கருடனை கொலை பண்ண ஹீரோ இவன் கடவுளே இல்லைன்னு சொன்னதுமே அங்க இருந்த மக்கள் எல்லாரும் அப்படியே வீரனா மாறி அங்க இருந்த காட்சி எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ ராக்கி பாய் அங்க இருந்த மொத்த அடிமைகளையும் காப்பாத்தி அவங்க எல்லாருக்கும் தலைவனாகிறான். போரா பிஜிமன்.